ரஹ்மானிர் ரஹீம். புகாரி என்னும் நூலிலிருந்து வித்ரு தொழுகை பற்றிய தொகுப்பு. ருகுவுக்கு முன்னும் பின்னும் குனூத் ஓதுதல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபுஹில் குனூத் ஓதி இருக்கிறார்களா என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் ஆம் என்றனர். ருகுவுக்கு முன்பு குனூத் ஓதி இருக்கிறார்களா என்று மீண்டும் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு ருகுவுக்கு பின்பு சிறிது காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதினார்கள் என விடையளித்தார்கள். மேலும் குனூத் ஓதுவதை பற்றி ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். குனூத் பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் குனூத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்ததுதான் என்று விடையளித்தார்கள். இது ருகுவுக்கு முன்பா பின்பா என்று கேட்டேன். அதற்கு ருகுவுக்கு முன்புதான் என்று கூறினார்கள். ருகுவுக்கு பிறகு என்று நீங்கள் கூறினீர்கள் என ஒருவர் எனக்கு கூறினார் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அவர் பொய் சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகுவுக்கு பிறகு ஒரு மாதம்தான் குனூத் ஓதினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்த சுமார் 70 நபர்களை இணை வைப்பவர்களில் ஒரு கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் அந்த முஸ்ரிக்கீன்களை விட குறைந்த எண்ணிக்கையிலான இருந்தார்கள். அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் ஓர் உடன்படிக்கையும் இருந்தது. அந்த முஸ்ரிக்கீன்கள் 70 நபர்களையும் கொன்றுவிட்டனர். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்ரிக்கீன்களுக்கு எதிராக ஒரு மாதம் குனூத் ஓதினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விடையளித்தார்கள். மேலும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரில் தக்வான் ஆகிய கூட்டத்தினருக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் குனூத் ஓதினார்கள். மேலும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மக்ரிபிலும் ஃபஜ்ரிலும் குனூத் ஓதுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.